ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திகை தீபம் சீரியலில் இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னா, அபிராமி அம்பிகா கிட்டேயும் தீபாவோட அம்மா கிட்டேயும் அவள் கழுத்தில் தாலி ஏறாமல் அதை தினம் தினம் நான் பார்த்து சாகிறத விட அவள் கழுத்தில் தாலி ஏறி அதனால என்னோட உயிர் போகுதுன்னா எனக்கு சந்தோஷந்தான். அந்த பெண் சாமியார் இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதனால எனக்கு இப்போ உடம்பு சரியில்லாமல் போனதை நீங்கள் 2 பேரும் யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு கேட்டுக்கிறாங்க. சரி அபிராமி, அந்த ஈஸ்வரன் மேலே பாரத்தை போட்டுட்டு இந்த கல்யாணத்தை நல்லபடியாக நம்ம நடத்தி முடிக்கலான்னு அம்பிகாவும் சொல்கிறாங்க. அந்த ஆறுமுகம் தீபாவை கடத்தியிருப்பானா இல்லை ஏற்கனவே சொதப்புனது மாதிரி வேற யாரையாவது கடத்தியிருப்பானான்னு சொல்லி ஐஸ்வர்யாவும் ரூபாவும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே ஆறுமுகம் வர்றாரு. நான் தீபாவை கடத்திட்டேன், அவள் தலையிலே அடித்து அவளை சாக்கு மூட்டையில் அடைச்சி வச்சிருக்கேன்னு சொல்கிறாரு. எனக்கு சந்தேகமாக இருக்குது பாட்டி, இவர் அதை ஓப்பன் பண்ணி காட்ட சொல்லுங்கன்னு ரூபா கேட்குறாங்க. ஒரு தடவை ஆளை மாற்றி கடத்திட்டேன்னு சொல்லி நீங்கள் என் மேலே சந்தேகப்படுறீங்களா? நான் அந்த தடவை நீங்கள் சொன்ன தீபாவை தான் கடத்திருக்கிறேன்னு ஆறுமுகம் சொல்ல, சரி ஆறுமுகம், எனக்கு உன் மேலே நம்பிக்கை இருக்குது, இந்த தீபாவை குடவுனுக்கு கொண்டு போய் அவள் கதையை முடிச்சிருன்னு ஐஸ்வர்யாவும் ரூபாவோடைய பாட்டியும் சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் அவரோட ஆட்களை வர வச்சு அந்த சாக்கு முட்டையை எடுத்து வண்டியில் போட்டு கொண்டு போகிறாரு. இன்னையோட தீபாவோட கதை முடிஞ்சுதுன்னு சொல்லி ஐஸ்வர்யாவும் ரூபாவோட பாட்டியும் சந்தோஷமாக இருக்காங்க. எனக்கு என்னமோ இன்னும் சந்தேகமாக தான் இருக்குது, இவன் தீபாவை தான் கடத்தியிருப்பானான்னு ரூபா கேட்குறாங்க. நீ ஏண்டி எப்போ பார்த்தாலும் அவனை சந்தேகப்பட்டுட்டே இருக்கிற, அவன் கரெக்டாக கடத்தியிருப்பான்னு பாட்டி சொல்லும்போதே தீபாவுடைய சத்தம் மண்டபத்தில் கேட்குது. அப்போ 3 பேரும் திரும்பி பார்க்குறாங்க. தீபா அங்கே ஒரு பொண்ணு கூட பேசிட்டு நிற்கிறாங்க. தீபா இங்கே இருக்கிறானா, அந்த ஆள் யாரை கடத்திட்டு போகிறாரு, உடனே அவருக்கு ஃபோன் பண்ணுங்கன்னு சொல்ல பாட்டியும் ஆறுமுகத்துக்கு ஃபோன் பண்ணுறாங்க. நான் இன்னும் தீபாவுடைய கதையை முடிக்கலம்மா, அதுக்குள்ளே ஃபோன் பண்ணுறீங்கன்னு ஆறுமுகம் கேட்க, டேய் தீபா அங்கே இருக்கிறாடா, நீ யாரை கடத்திட்டு போனேன்னு ரூபாவோட பாட்டி கேட்க, என்ன சொல்கிறீங்க, நான் தீபாவை தான் கடத்திட்டு வந்திருக்கிறேன்னு ஆறுமுகம் சொல்கிறாரு. நீ யாரை கடத்திட்டு போறியோ அவங்கள ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்புன்னு பாட்டி சொல்ல அவரும் ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறாரு. ஃபோட்டோவை பார்த்தா 3 பேருமே ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா அது தீபாவோட அண்ணி மைத்திலி. இவன் மைத்திலியை கடத்திட்டு போயிருக்கான்னு சொல்லி ஆறுமுகத்துக்கிட்ட சத்தம் போடுறாங்க. அப்போ ஐஸ்வர்யா ஆறுமுகத்துக்கிட்ட, நான் சொல்கிறது மாதிரி செய், நீ இருக்கிற இடத்துக்கு தீபாவே உன்னை தேடி வருவான்னு சொல்ல நான் என்ன செய்யணும்னு ஆறுமுகம் கேட்குறாரு. அப்போ ஐஸ்வர்யா ஒரு ஐடியாவை சொல்கிறாங்க. சூப்பர் ஐடியாம்மா, இந்த மாதிரி செஞ்சால் அந்த தீபா கண்டிப்பாக தேடி வருவா, நான் அந்த குடவுனில் வச்சு அவள் கதையை முடிச்சிடுறேன்னு சொல்லிட்டு ஆறுமுகம் மைத்திலியை கூட்டிகிட்டு குடவுனுக்கு போகிறாரு. மைத்திலியை குடவுனில் ஒரு சேரில் உட்கார வச்சு கட்டி போடுறாங்க. அதுக்கப்புறமா தீபாவுக்கு கால் பண்ணி, உன் அண்ணியை நான் கடத்தி வச்சிருக்கிறேன், அவள் உனக்கு உயிரோட வேணும்னா நான் சொல்கிற இடத்துக்கு நீ மட்டும் வரணும், போலீஸ்கிட்டலாம் போயாச்சுதுன்னா உன் அண்ணியை நாங்கள் கொன்னுருவோன்னு சொல்ல தீபாவும் நான் மட்டும் வரேன்னு சொல்கிறாங்க. கொஞ்ச நேரத்திலே மைத்திலியுடைய மயக்கம் தெளியுது. நான் எங்கே இருக்கிறேன், யார்டா நீங்கள்லாம், எதுக்காக என்ன கடத்தி வச்சுருக்கீங்கன்னு கேட்க, ஆளை மாற்றி கடத்திட்டோம், அந்த பொண்ணே இப்போ உன்னை தேடி வரும், அந்த பொண்ணு வந்ததுக்கப்புறம் நீ இங்கேருந்து போகலான்னு ஆறுமுகம் சொல்ல, எந்த பொண்ணுடா வரா, எனக்காக வரானா, கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச பொண்ணாக தான் இருக்கும், யாருடா அந்த பொண்ணுன்னு மைத்திலி கேட்க, தீபான்னு சொல்கிறாங்க. தீபாவா, தீபா என்னோட நாத்தனார் ஆச்சுதே, அவளை எதுக்காகடா அங்கே வர சொல்கிறீங்க, என்னடா வேணும் உங்களுக்குன்னு மைத்திலி கேட்க, அந்த தீபாவை நாங்கள் கொலை பண்ண போகிறோன்னு சொல்கிறாரு. அதை கேட்ட மைத்திலி ஷாக் ஆகுறாங்க. அப்புறமா ரியா ரிச்சர்ட் செஞ்சு கொடுத்த மாஸ்க் எடுத்து போடுறாங்க. ஏ தீபா, உன்ன மாதிரியே கெட்டப் போட்டுட்டு வந்து உன்னை நான் அழிக்காமல் விட மாட்டேன்டி, என்ன ஆனந்த கூட வாழ விடாமல் நீங்கள் சேர்ந்து சந்தோஷமாக வாழலான்னு நினைக்கிறீங்களா, உங்களை நான் நிம்மதியாக வாழ விட மாட்டேன்டின்னு நினச்சிட்டு இருக்கும்போதே போலீஸ் அங்கே வராங்க. ரியான்னு சொல்லி கூப்பிட்றாங்க. ரியா அவங்களோட மாஸ்க்கை கலத்திட்டு இன்ஸ்பெக்டர் கிட்ட போய் பேசுகிறாங்க. உங்களை விசாரிக்கணும், நீங்கள் வாங்க எங்கள் கூட ஸ்டேஷனுக்குன்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் கூப்பிட, முடியாது சார்னு ரியா சொல்ல, நீங்களா வரீங்களா இல்லை உங்களை இழுத்துட்டு போகட்டுமான்னு இன்ஸ்பெக்டர் கேட்குறாங்க. சரி ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நான் இப்போ வந்துடுறேன்னு சொல்லிட்டு ரியா ரம்யாவுக்கு கால் பண்ணி போலீஸ் வந்திருக்க விஷயத்த சொல்கிறாங்க. இதை கேட்ட ரம்யா, என்ன பிடிக்கிறதுக்காக தான் உன்னை தேடி வந்திருக்காங்க, இதெல்லாம் அந்த கார்த்திக்கோட வேலையாக தான் இருக்கும்னு ரம்யா சொல்ல, சரி ரம்யா, நான் இப்போ இன்ஸ்பெக்டர் கூட போகிறேன், ஆனால் எனக்கு ஏதாவது பிரச்சனைனா நீ தான் என்னை காப்பாற்றணும்னு ரியா சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. இன்ஸ்பெக்டர் கார்த்திக்கு கால் பண்ணி ரியாவை அரெஸ்ட் பண்ணுறதை பற்றி சொல்கிறாங்க. நீங்கள் அவளை கஸ்டடியிலே வச்சுக்கோங்க சார், எங்கள் கல்யாணம் முடிகிறது வரைக்கும் அவளை வெளியில் விட்டுறாதீங்க, ஏன்னா அவளை வச்சு தான் அந்த ரம்யா அந்த கல்யாணத்தை தடுக்க பார்ப்பான்னு சொல்ல, சரின்னு இன்ஸ்பெக்டரும் சொல்கிறாங்க. தீபாவை எதுவும் செஞ்சிடாதீங்கடான்னு மைத்திலி சொல்லிட்டு இருக்கும்போதே கார் சவுண்ட் கேட்குது. அந்த தீபா வந்துட்டா போல இருக்குதுன்னு சொல்லி எட்டி பார்க்கும்போதே அங்கேருந்து கார்த்திக் வராங்க. நல்ல வேலை, கார்த்திக் தம்பி தான் வந்திருக்கிறாருன்னு மைத்திலி சந்தோஷப்படுறாங்க. தம்பி, இது ரொம்ப ஆபத்தான இடம், இங்கேருந்து போயிருங்கன்னு ஆறுமுகம் சொல்ல,
அப்படியா? சரி. நீ ஓரமா போய் உட்காந்துக்கோன்னு கார்த்திக் சொல்றாரு. அப்புறமா கார்த்திக் மைதிலிய கட்டி வச்சிருந்த கயித்தெல்லாம் அவுக்குறாரு. அங்க இருந்த ரவுடிகள் எல்லாருமே கார்த்திக் கூட சண்டை போடுறாங்க. இதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது.